செந்தில்குமார் கையில கால்ல விழுந்தாவது கேஸ நான் வாபஸ் வாங்க வச்சிருப்பேன். ஆனா மனசாட்சிக்கு விரோதமா என்னால அப்படி நடந்துக்க முடியலையே. அதான் மத்தவங்க முன்னாடி இப்படி குற்றவாளியா நிக்கிறேன். கவலைப்படாதீங்கம்மா. நீங்க கவலைப்பட்டா குழந்தைக்கு ஆகாதும்மா. உங்க நல்ல மனச எல்லாரும் புரிஞ்சுக்கிற காலம் வரும்மா. வாங்க சார், உட்காருங்க. என்ன இது? என்னோட டாக்குமெண்ட் எடுத்துக்கங்க. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. வீடு தேடி வந்திருக்கீங்க, அதுவும் பத்திரத்தோட வந்திருக்கீங்க. என்னது இது? எனக்கு பெரிய அளவுல எல்லாம் சொத்து கிடையாதுங்க. இது என்னோட வீட்டு பத்திரம். இப்போதைக்கு இதை எடுத்துக்கங்க. இதெல்லாம் எனக்கு எதுக்கு? எங்க இல்லத்துக்கு எவ்வளவோ பண உதவி பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நான் கணக்கு வச்சிருக்கேன். இப்போதைக்கு என்னால பணத்தை பற்றி கொடுக்க முடியல. கூடிய சீக்கிரம் பணத்தை பற்றி கொடுத்துட்டு இந்த பத்திரத்தை நான் மீட்டுக்கிறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? கோவமா வேற இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? நான் பட்ட கடனையே இந்த ஜென்மம் முழுக்க அடைச்சாலும் தீராது. அப்படி இருக்கும்போது இந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்து என்னென்னமோ பேசுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு எதுவும் புரியல? புரியாது. எப்படி புரியும்? மனசுல கொஞ்சமாவது நீதி நேர்மை நியாயம் இருக்கவங்களுக்கு தான் புரியும். அதெல்லாம் வெறும் நடிப்புன்னு நினைக்கிற உங்களுக்கு எப்படி புரியும்? என் மேல உங்களுக்கு என்ன இவ்ளோ கோவம்? நான் என்ன சார் தப்பு பண்ண? போதும், நிறுத்துங்க. மேலும் மேலும் பேசி என்ன ஆத்திரப்படுத்தாதீங்க. நான் உங்களை நல்ல மனசு உள்ளவங்க நினைச்சிட்டு இருந்தேன். உங்க வீட்டுக்கார குணம் தான் சரியில்லை. நீங்க நல்லவங்க, நாணயமானவங்க, நேர்மையானவங்கன்னு உங்க மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. என்ன சார், எதை வச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? ஒரு பக்கம் புருஷன் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் பண்றேன்னு சொல்லி இல்லத்துக்கு உதவி பண்ணுவீங்க. இன்னொரு பக்கம் அதே புருஷனை காப்பாத்துறதுக்காக சட்டத்தை வளைச்சி என்கிட்ட கேஸ வாபஸ் வாங்க சொல்லி பேரம் பேசி பணம் கொடுத்து அனுப்புவீங்களா? ரொம்ப நல்லாவே ரெட்ட வேஷம் போடுறீங்க. சத்தியமா சொல்றேன் சார், என் புருஷனை காப்பாத்துறதுக்காக பேரம் பேச யாரையும் உங்ககிட்ட நான் அனுப்பல. என்கிட்ட பேரம் பேச வேற யாராவது வந்திருந்தா கூட நீங்க சொல்றது உண்மைன்னு நம்பியிருப்பேன். ஆனா என்கிட்ட பேரம் பேச வந்தது யார் தெரியுமா? உங்க புருஷனோட தம்பி. நீங்க கொடுத்த 10 லட்சம் ரூபாவை வச்சு கேஸ வாபஸ் வாங்க சொல்லி பேரம் பேசலாம். இல்ல சார், நான் யாரையுமே அனுப்பல. வாசு இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கான்றதே நீங்க சொல்லிதான் இப்ப எனக்கு தெரியுது. சத்தியமா சொல்றேன் சார், நான் யாரையுமே அனுப்பல. நீங்க அனுப்பலனா அப்புறம் எப்படி அவங்கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் வந்தது? அது எனக்கு தெரியல. ஆமா, வாசு உங்ககிட்ட என்ன சொன்னா? உங்க சார்பா வந்திருக்கிறதா சொன்னான். உங்க கண்ணீருக்கு மதிப்பு கொடுத்து நீங்க பண்ண உதவிக்கு பிரதிபலனா நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கணும்னு நீங்க சொன்னதா சொன்னான். நான் முடியாதுன்னு மறுத்ததும் என்ன மிரட்ட வேற ஆரம்பிச்சான். அவன் வந்ததுக்கும் மிரட்டினதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். உங்களுக்கு சம்பந்தம் இல்லனா அப்புறம் எப்படி அவனா தேடி வந்து என்ன மிரட்டிட்டு போவான்? அது எனக்கு தெரியல சார். அவன் அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை வந்து பாத்துருக்கலாம். அவனா உதவி கேட்டா நீங்க செய்ய மாட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இல்லத்துக்கு உதவி பண்றத கேள்விப்பட்டு உங்ககிட்ட என் பேரு சொல்லிருக்கலாம். என் பேரு சொன்னா நீங்க மனசு மாறுவீங்கன்னு அவன் தப்பு கணக்கு போட்டிருக்கலாம். நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல. என் மேலேயே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி? வாசுவும் என் மாமாவும் என்ன தேடி வந்தாங்க. நான் உங்ககிட்ட பேசினா நீங்க கேஸ வாபஸ் வாங்குவீங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டேன். தப்பு பண்ணவங்க தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். என் வீட்டுக்காரர் வெளியில வரணுங்கிற ஆசை எனக்கும் தான் இருக்கு. இருந்தாலும் நீதி நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதனால உங்ககிட்ட உதவி கேட்க முடியாதுன்னு அவங்கள நான் வெளியில அனுப்பிச்சிட்டேன். அவங்க உதவி கேட்டு வந்தப்போ பேபி கூட வீட்டுல தான் இருந்தா. நீங்க வேணா அவகிட்டே கேளுங்க. ஆமாங்க சார், வாசு சாரும் ஐயாவோட அப்பாவும் வந்து அம்மா கிட்ட பேசினாங்க. அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக புருஷன் மேல அக்கறை இல்லாதவன்னு அம்மாவை திட்டிட்டு போயிட்டாங்க சார். சார், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. யார் வந்து என்ன சொன்னாலும் சரி, உங்க மனசுக்கு என்ன படுதோ அதே மாதிரி பண்ணுங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவர் நீங்க. என் புருஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும். தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். தயவு செஞ்சு இந்த பத்திரத்தை எடுத்துட்டு போங்க. வாசு உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்தாங்க சார், இதை வாங்கிக்கோங்க. எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. இதுக்கப்புறமும் நான் உங்க இல்லத்துக்கு உதவி செய்வேன். நீங்க அதை மறுக்க கூடாது. மேடம், நான்
பேசுற? இவன் பண்ண காரியத்துக்கு இவனை அசிங்கமா கேட்டிருக்கணும். வாடான்னு கூப்பிட்டதே மரியாதை தான். டேய், என்னடா பண்ண நீ? அம்மா என்ன பண்ண அவங்களே கேளு. நான் கொடுத்தேன்னு சொல்லி கருணகுமார் சார் கிட்ட 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கேஸ வாபஸ் வாங்க சொல்லிருக்கான். இவன் சொன்னதை நம்பிக்கிட்டு அந்த கருணகுமார் சார் வீட்டுக்கு வந்து என்ன சத்தம் போட்டு போறாரு? தேவை எனக்கு இந்த அவமானம்ல? நானே இவனை போய் அவர்கிட்ட பேச சொன்னேன். நானா உன்னை கருணகுமார் சார் கிட்ட போய் பேச சொன்னேன்? எனக்கு கெட்ட பேர் உருவாக்கணுங்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்றியா? நீ திருந்தவே மாட்டியா? ஏய், நிறுத்துறி. நீ வாசல்ல வந்து நின்னு ஆர்ப்பாட்டம் பண்றத பார்த்த உடனே இவன் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சேன். இப்ப நீ சொன்ன உடனே தான் புரியுது. ஏண்டி, என் புள்ள பண்ணதுல என்னடி தப்பு இருக்கு? என்ன தப்பா? என் பேரை எனக்கு தெரியாம பயன்படுத்துறது தப்பு இல்லையா? நான் மரியாதையா நாகரிகமா போயிட்டு வர இடத்துல எனக்கு மரியாதை குறைவு ஏற்படுத்துற மாதிரி இவன் நடந்திருக்கானே, அது தப்பு இல்லையா? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? என்ன சொன்னா தான் அண்ணனை காப்பாத்தலான்னு யோசிச்சு அவன் உன் பேரை உபயோகப்படுத்தி இருக்கான். இதுல என்னடி தப்பு இருக்கு? அப்படியே அவன் சொன்னது தப்புனாலும் யாருக்காகடி சொன்னா? உன் கழுத்துல ஏதோ படப்படன்னு தொங்கிட்டு இருக்க. இந்த தாலியை உனக்கு கட்டினவனை காப்பாத்துறதுக்காக தானே சொல்லி இருக்கா? நியாயமா பார்த்தா வாசு செஞ்ச வேலையை நீ தாண்டி செஞ்சிருக்கணும். உள்ள இருக்கிற என் மூத்த பிள்ளைய வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக இவங்க 2 பேரும் உன்னை வந்து பாத்துருக்காங்க, கெஞ்சி இருக்காங்க. ஆனா நீதி நேர்மை நியாயம் நல்லா பேசி இவங்க 2 பேரையும் விரட்டி விட்டுருக்க. பொண்டாட்டி தான் காப்பாத்துறதுக்கு முன் வரல, நாமளாவது நம்ம அண்ணனை காப்பாத்துவோன்னு என் புள்ள போய் பார்த்து பேசியிருக்கான். இதுல தப்பு என்ன இருக்குன்னு கேக்குறேன். சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. அப்படி ஒரு வழி இருந்தும் நான் ஏன் செய்யல தெரியுமா? அதான் கேக்குறேன், ஏன் செய்யல? அது சரியில்லைங்கிறதுனால தான் நான் செய்யல. சரியில்லையா? நீ என்ன பெரிய நீதிமானா? என்னமோ நீதி நேர்மை நியாயத்தெல்லாம் அப்படியே காப்பாத்த வந்துட்ட? உன் இடத்துல எந்த பொம்பளை இருந்தாலும் என் புள்ள செஞ்ச காரியத்தை தாண்டி செஞ்சிருப்பா. சும்மா பேசாதீங்க. வாசு, மரியாதை என் கூட வந்து நீ நடந்துக்கிட்டதுக்கு நான் காரணம் இல்லைன்னு அந்த கருணகுமார் கிட்ட வந்து சொல்லு. வா. நான் யார்கிட்டயும் வந்து எந்த விளக்கமும் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. உங்க பேரை யூஸ் பண்ண அப்படியாவது அவன் வந்து அண்ணன் பேர்ல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குவான்னு நினைச்சேன். ஆனா அவன் எதுக்குமே மசீர மாதிரி தெரியல. அவனை மிரட்டிட்டு தான் வந்திருக்க. அவன் மட்டும் கேஸ வாபஸ் வாங்கல, அவனை என்ன வேணாலும் செய்வனா. உங்களுக்கு தான் உங்க புருஷனை காப்பாத்தணுங்கிற அக்கறை இல்ல. காப்பாத்த முயற்சி பண்ற எங்களையே கேவலப்படுத்துறீங்க. மாமா, இவங்க 2 பேரும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இவங்க பேசுறது தப்புன்னு உங்களுக்கு புரியலையா? கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மாமா. எடுத்து சொல்ல வேண்டியது அவங்களுக்கு இல்லம்மா, உனக்கு தான் எடுத்து சொல்லணும். அவங்க 2 பேர் பேசுறதுல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல. நீ தான் இப்ப தலைகீழா மாறிட்டேன்னு எனக்கு தெரியுது. மாமா, நீங்களே இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானா பேசலம்மா, நீ தான் என்னை பேச வச்சுட்ட. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தான் புருஷனை விட்டு கொடுக்காம பேசுறவதான் பொண்டாட்டி. நீ அப்படிதான் இருந்த. இந்த வீட்டில் இருக்கும்போதும் சரி, இவ விரட்டி விட்டதுக்கு அப்புறம் அந்த ஒண்டி கொடுத்தனத்துல தனியா இருந்தீங்களே அப்பவும் சரி, உன் புருஷனை நீ யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்ததில்லம்மா. அதை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு காசு பணம் பங்களான்னு வசதி வாய்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் அவன் மேல உனக்கு இருந்த அக்கறை எல்லாம் போயிடுச்சுமா. காரு பங்களா இந்த வசதி வாய்ப்புகள்லாம் காரணம் யாருமா? செல்வம் தானம்மா. அவனே இப்போ உள்ள இருக்கான். அவனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாம அதுக்கு முயற்சி பண்ணவங்களை வந்து இப்படி பேசிட்டு இருக்கியே, இதாம்மா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மாமா, என்னோட விளக்கத்தை தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேனே, புரியலையா உங்களுக்கு? எனக்கு புரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாம்மா. உன் புருஷன் மேல உனக்கு அக்கறை இருந்தா நீ அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணணும். ஆனா அதை பண்ணாம இருக்கியே, அதான் ஏன்னு எனக்கு புரியல. அட நீ வேறயா? அதெல்லாம் புருஷன் மேல உண்மையான பாசம் அன்பு இதெல்லாம் இருக்கிற பொண்டாட்டிகளுக்கு தான் தெரியும் புரியும். நீ கூட சொன்னிய அப்பெல்லாம் இப்படி இருந்த அப்படி இருந்த ஒரு காலத்துலன்னு. அப்ப பணம் காசு இல்ல, வசதி இல்ல. இப்போ காரு பணம் காசு பங்களான்னு வசதி வாய்ப்பு வந்துருச்சுல, அதான் மாறிட்டா. போதும், நிறுத்துங்க. என் புருஷன் மேல உண்மையான அன்பு அக்கறை பாசம் இருக்குங்கிறத உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா புருஷனை முதல்ல வெளியே கொண்டு வந்திருக்கணும். இங்க வந்து நின்னு அப்படியே கத்திட்டு இருக்க கூடாது. அர்ச்சனா அப்பெல்லாம் புருஷனை விட்டு கொடுக்காம புருஷன் மேல உயிரா தான் இருந்தா. ஒருவேளை பணம் காசு வந்த உடனே பாக்கியம் சொன்ன மாதிரி மாறிட்டாலும் நீ ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும்டி. செல்வத்தை வெளியே கொண்டு வரதுல உனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாதுடி. அவன் வெளியே வந்துட்டானா உன் குடும்பத்தோட நீ ஒண்ணு சேர முடியாது, உன் அப்பா அம்மாவோட ஒட்டு வரவே வச்சுக்க முடியாது. அவன் காலம் முழுக்க
பயன்படுத்திக்கிட்டு அவன் சம்பாதிச்சு கொடுத்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு உன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து உன்னோட உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். அதானடி உன் திட்டம்? ஏய், ஏன்டி இன்னும் இங்க நிக்கிற? கிளம்பு, போடி போ. போய் அவன் கட்டி கொடுத்த பங்களாவுல அவன் வாங்கி கொடுத்த ஏசியை போட்டுக்கிட்டு அவன் காசை சம்பளமா வாங்கிட்டு இருக்காளே உன் உய்யாரமான வேலைக்காரி, அவ கையால பாலும் பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு அவன் வாங்கி கொடுத்த டிவியில சீரியல்ல பாத்துக்கிட்டு சந்தோஷமா இரு போ. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப எதுக்கு இங்க வந்து நின்னு எங்க வயிற்றுச்சல கொட்டிக்கிற? நாங்க யார் கையில காலையாவது விழுந்து எங்க பிள்ளைய காப்பாத்திக்கிற வழியை பாத்துக்கிறோம். ஏய் வாடா, வாய உள்ள. பணம் காசு வந்துட்டா இப்படிதான் குணம் எல்லாம் மாறிடும் போல இருக்கு. என்னடா சொல்ற? ரேவதி அவ சந்தேகப்படுற? ஆமா டாட், மனசெல்லாம் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு டாட். என்னதான் ரேவதி என்கிட்ட சண்டை போட்டு கத்திட்டு போனாலும் வாசுவும் ரேவதியும் சந்திச்சு பேசி இருப்பாங்களோன்னு எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு டாட். புரியலடா. ரேவதி எதுக்கு அவனை சந்திச்சு பேசணும்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, சட்டப்படி டைவர்ஸும் வாங்கியாச்சு. இனி பேச என்ன இருக்கு? அதான் டாட் எனக்கும் புரியல. தட்ஸ் வை ஐ அம் கன்ஃபியூஸ்ட். நீ வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்காத. ரேவதி சொன்னது உண்மையா இருந்திருக்கலாம்ல. அந்த ராஸ்கல் ஊர் முழுக்க பேனர் வச்சு இரிட்டேட் பண்ணியிருக்கான். நீயும் ரேவதியும் அடிக்கடி சந்திக்கிறது தெரிஞ்சதுனால உன்னை குழப்பறதுக்காகவும் சந்தேகம் வரணுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கலாம். ரேவதி மேல எந்த தப்பும் இருக்காதடா. ஏன் வீணா அவளை சந்தேகப்படுற? டாட், இதுக்கு முன்னாடி நான் வாசு எவ்வளவு இரிட்டேட் பண்ணிருக்கான். அப்பெல்லாம் நான் அமைதியா போயிருக்கேன். ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ரேவதி வாசுக்கு சப்போர்ட்டா இருக்கான்னு எனக்கு தோணுது டாட். எதை வச்சுனா ரேவதியை சந்தேகப்படுற? ரேவதி தப்பு பண்ணிருந்தா நீ சந்தேகப்பட்டு கேட்டப்போ அவ கோவப்பட்டிருக்க மாட்டா, பயந்திருப்பா, பதில் சொல்ல முடியாம தடுமாறி இருப்பா. ரேவதி சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. கல்யாணத்துக்கு முன்னால உன் மனசுல சந்தேகம் வந்துருச்சுன்னா நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா? டாட், ஏன் இப்படி பேசுறீங்க? நான்லாம் யோசிக்க மாட்டேனா? ரேவதி மேல நான் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? அது இல்ல டாட். எனக்கு என்ன தோணுதுன்னா நான் எங்க அவளை சந்தேகப்பட்டுனோன்னு பேச ஆரம்பிச்சோடனே என்கிட்ட சண்டை போட்டா. எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்துருச்சு டாட். அது மட்டும் இல்ல, அவ உட்கார்ந்த டேபிள்ல 2 கப்பு காஃபி இருந்துச்சு. ஒரு கப்பு உணுது, இன்னொரு கப்பு யாருதுன்னு கேட்டதுக்கு யாரோ ஏத்தாப்புல வந்து குடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டேன் டாட். டாட், எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு டாட். இதுல என்னடா டவுட் உனக்கு? டாட், ரேவதியோட காஃபி கப் அளவும் எதிரில் இருந்த காஃபியோட அளவும் ஒரே அளவா தான் இருந்துச்சு. சோ ரெண்டும் ஒரே நேரத்துல தான் ஆர்டர் பண்ணிருக்கணும். டே என்னடா இந்த அளவுக்கு அவளை சந்தேகப்படுற? நீ ஏதோ தேவையில்லாம அவளை சந்தேகப்படுறன்னு தான் எனக்கு தோணுது. என்னடா நீங்களும் இப்படி பேசுறீங்க? மனசுக்குள்ள இப்படி ஒரு கன்ஃபியூஷனை வச்சுட்டு காலம் முழுக்க ரேவதியோட நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? இதை விட எனக்கு பெரிய சந்தேகம் என்னன்னா, ரேவதி கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்து எதை பத்தியுமே கண்டுக்காம டைவர்ஸ் வரைக்கும் போன வாசு இப்ப கொஞ்ச நாளாவே இப்படி தொடர்ந்து என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கானா? ரேவதியோட பலமான சப்போர்ட் இல்லாம இதெல்லாம் நடக்காது டாட். இப்ப என்னடா சொல்ல வர? ரேவதி எனக்கு பிடிக்கல, அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ முடியாதுன்னு சொல்ல வரியா? ஐயோ, நான் போய் அப்படிலாம் நினைப்பேனா? ரேவதி இல்லாம என்னால வாழ முடியாது, எனக்கு வாழ்க்கையும் இல்ல டாட். ஏன்டா நீயும் குழம்பிட்டு என்னையும் குழப்புற? கண்ணால பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படி உறுத்திக்கிட்டே இருக்கு டாட். ரேவதிக்கும் வாசுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்கு மட்டும் பதில் கிடைச்சதுன்னா இந்த கன்ஃபியூஷன் எல்லாமே முடிஞ்சிரும். அவ்வளவுதானடா, விடு. நான் இப்போ ராஜசேகர்கிட்ட பேசுறேன். டாட், என்ன டாட்? அவர் பொண்ணை பத்தி அவர்கிட்டயே போய் அவர் ஏதோ தப்பா எடுத்துக்க போறாரு டாட். டேய், அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, எதையும் தப்பா எடுத்துக்க மாட்டான். ஒரு நிமிஷம் இரு. சொல்ல மாட்டேங்க. அவ்வளவுதானே? நீ மாப்பிள்ளையை கூட்டிட்டு நேரா நம்ம வீட்டுக்கு வா, அவர் சந்தேகத்தை தீர்த்திடலாம். சரிடா. பாத்தியாடா, உன்னை நேர்ல கூட்டு வர சொல்றான். உன் டவுட் எல்லாம் கிளியர் பண்றானோ? ஐயோ, எதுக்கு டாட்? இதை பத்தி நேர்ல போய் பேசி ஏதோ ப்ராப்ளம் ஆயிட போகுது. சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பாப்பா. வணக்கம் சார், நான் செல்வம் சாரோட தம்பி, அவரை பார்க்கணும். என்ன டெய்லி கும்பலாம் வந்துட்டு இருக்கீங்க? இதில் சமைச்சு வேறு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. இது போலீஸ் ஸ்டேஷனா டூரிஸ்ட் பிளேஸ்னு நினைச்சிங்களா? சார் சார், அண்ணா வசதியானவர், ருசியாக சாப்பிட்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். கொஞ்சம் ப்ளீஸ் சார். அதுக்கு இல்லைப்பா, இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு. வந்தால் சத்தம் போடுவார், அதான் பார்க்குறேன். சார், ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு போயிடுறோம். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரி, அப்படி இருங்க, வர சொல்கிறேன். தேங்க்யூ சார். மாமா.
வாப்பா செல்வம், முதல்ல சாப்பிடு. இங்க உனக்கு காஞ்ச பரோட்டாவும் சால்னாவும் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால நான் வீட்ல இருந்து உனக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அண்ணே. ஒரு மாதிரியா இருக்கீங்க, பார்க்கவே கஷ்டமா இருக்குண்ணே. சாப்பிடுங்கண்ணே. என்னப்பா அது வளர்ற நேரத்துல இப்படி திருஷ்டி மாதிரி ஆயிடுச்சே. செல்வம், ஒரு வாய் சாப்பிடுப்பா. பேப்பர்ல நியூஸ் ஏதாச்சும் வந்திருக்கா? பேப்பர்ல ரொம்ப கேவலமா எழுதிருக்காங்கண்ணே. இந்த லாயர் என்ன சொல்றாரு? கோர்ட் லீவ் வரைக்கும் நான் இங்க தான் இருக்கணுமாமா? இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு கண்டிப்பா பெயில் எடுத்துடலாம். என்னத்த நாளைக்கு பெயில் எடுத்துருவாரு? வேற வழியே இல்லையா? அது பிக் பாக்கெட் அடிக்கிறவன், செயின் அறுக்கிறவன், மொள்ள மாதிரி பசங்க எல்லாம் ஜெயில என் பக்கத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அருவருப்பா இருக்கு. இவ்வளவு பணமும் வசதியா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் பண்ண முடியாதா? அண்ணே கோவப்படாதீங்கண்ணே. நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எதுவும் பண்ண முடியல எங்களால. ஆமாப்பா செல்வம், என்ன பண்ண சொல்ற? இவன் அலைஞ்சதும் உங்க அப்பா அலைஞ்சதும் தான் மிச்சம். என்ன முயற்சி பண்ணியும் எதுவுமே பண்ண முடியலையே. ஆனா ஒருத்தி மனசு வச்சா முடியும். ஆனா அவ மனசு வைக்க மாட்டேங்கிறாளே.